ஸ்ரீபெரும்புதூர் அருகே நகை பணத்திற்காக மூதாட்டியை எரித்து கொலை செய்த வழக்கு. கொலை செய்த வழக்கில் மனைவிக்கு 31 ஆண்டு சிறை தண்டனை, 3000 ரூபாய் அபராதம். கணவருக்கு 7 வருட சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதம். காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாவு செம்மல் தீர்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா செங்காடு பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொலை செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஜெயசீலன் மனைவி ராஜம்மாள், வயது 69, பெண் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கொலையாளி சரிதா, வயது 41, கணவர் பாஸ்கர், 45, இவர்கள் இருவரும் நகைக்காக கொலை செய்ய வந்தது. இதனை அடுத்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி பாவு செம்மல் முதல் குற்றவாளியான சரிதாவுக்கு 31 வருடம் சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும், அவரது கணவர் பாஸ்கருக்கு 7 வருட சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் பிடித்து தீர்ப்பளித்தார். செங்காடு விஓ வந்துட்டு 11/6/2012 அந்த செங்காடு கிராமம் வழியா போறாங்க காலைல 6 மணிக்கு. அப்போது வந்து அந்த பகுதியில் வந்துட்டு ராஜு என்பவருடைய நிலத்துல வந்துட்டு ஒரு பெண் சடலம் எரிந்த நிலையில் காணப்படுது. அதை கண்டு அந்த அம்மா வந்துட்டு அந்த சடலத்தை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க. புகாரின் அடிப்படையிலே அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த உடலை கைப்பற்றி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பிஎம் பண்ணுறாங்க. பிஎம் சர்டிஃபிகேட் அடிப்படையில் வந்துட்டு அந்த உடல் வந்துட்டு பெட்ரோலோ ஏதோ ஒரு எரிபொருள் கொண்டு எரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற நிரூபமானதுனால அவங்க வந்து விசாரணை அடிப்படையில் அந்த பெண் வந்து எரிந்த பெண் வந்துட்டு ஈக்காடு
திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியை சார்ந்த ஜெயசீலன் மனைவி ராஜம் என்பது தெரிய வந்தது. அவங்களுடைய நகைக்காக அதே பகுதியை சார்ந்த சரிதா என்பவர் 41 வயசு, அவருடைய கணவர் மற்றும் அவர் கணவர் வந்து பாஸ்கர் 44 வயது மற்றும் அவருடன் உடனிணைந்த ஒரு சீரார் அது 14 வயது பார்த்திபன், அவங்க அப்பா பேர் வந்து கலைச்செல்வன். அவங்க வந்து 3 பேரும் இணைந்து வந்துட்டு அந்த நகைக்காக பணத்திற்காக அந்த அம்மாவை வந்து அடித்து சாகடித்து செங்காட்டு பகுதியில் கொண்டு வந்து அவங்களை எதிர்த்துறாங்க. இதுதான் வழக்கு. இன்று வந்து அந்த வழக்கு வந்து அரசு தரப்பு சாட்சிகள் 15 பேர் உருவானதுனால அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஐயா நீதிபதி ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறாங்க. என்னன்னா 3 செக்ஷன் போட்டிருக்காங்க. A1 சரிதா பேரில் ஃபர்ஸ்ட் வந்து 302க்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காரு ஐயா. ஃபைன் வந்து 1000 rupees வித் வந்து அதை கட்ட தவறினால் வந்து 3 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டு. அண்ட் வந்து 382 அதுக்கு வந்து 382க்கு வந்துட்டு 10 years கொடுத்துருக்காங்க. அதை கட்ட அதுக்கு வந்து ஃபைன் வந்து 1000, அதை கட்ட தவறினால் வந்து 2 years வந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் 201 ரெட் வித் 302 அதுக்கு வந்து ஐயா வந்து 7 years கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபைன் வந்து 1000, அதை கட்ட தவறினால் வந்து 1 year வந்து இம்ப்ரிசன்மெண்ட். ரெண்டாவது எதிரியான பாஸ்கர் அவர் வந்து 201 ரெட் வித் 302ன்றதுனால அவருக்கு வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் அமௌண்ட் 1000 கொடுத்துருக்காங்க. அதை கட்ட தவறினால் வந்துட்டு அவருக்கு வந்து 1 year இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காரு ஐயா. இது வந்து மிக சிறப்பான தீர்ப்பு. ஏன்னா வந்துட்டு இந்த நகைக்காக இந்த தனியாக அந்த மூதாட்டிகள் இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் ஆதாய கொலைகள், அதாவது அந்த கெயினுக்காக வந்துட்டு நகைக்காக பணத்துக்காக வந்து யாரையும் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு சௌகரியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சால் நமக்கும் இந்த தண்டனை வரும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஐயா. முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் சிறப்பான தீர்ப்பு அளிச்சிருக்காங்க.